இப்போ அடுத்து வரோம். இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து இப்போ விளக்கேத்துற இஷ்யூ வரும்போது என்ன முடிவெடுக்கிறாருன்னு பார்க்கும்போது ஐஎம்எல் மூஞ்சி இப்படி திரும்பி பார்க்கணும். எல்லாரும் மொத்த முஸ்லீம் சமூகம் இப்படி திரும்பி பார்க்கும். அதுக்கு தான் உசாரணை ஏற்கனவே சொன்னல, இவர்களுடைய இயலாமைக்கு இவர்களுக்கு ஜிங்சா அடிக்கிறதுக்கு ஒரு கும்பலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொத்த டார்கெட் இவங்களே இல்லாமல் மாற்றணும் அப்படிங்கிறது. அது எங்களுக்கு தெரியாது, அந்த அமைச்சரவை வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உசாராக சிறுபான்மை நலத்துறையை வந்து இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. இன்னொன்று இவங்க அப்யூஸ் பண்ணதெல்லாம் திரும்ப அவ்வளோனா பார்க்க முடியுமா, அப்படி அப்யூஸ் பண்ணாங்க. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ வரும்போது இப்படி வெட்டி பார்க்கணும். ஜார்க்கண்ட் முதற்கொண்டு எல்லா மாநிலங்கள்லையும் கிறிஸ்மஸ் டைமில் தாக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சம்பவம் வரும்போது அப்படியே சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரும்ப இன்னொரு வெட்டி பார்க்கணும். கோர் இஷ்யூஸில் எப்பவுமே வாய் திறக்க மாட்டார் விஜய். அப்படி வாய் திறக்காத போது கவின் படுகொலையை எதிர்த்து இதுவரைக்கும் வாய் திறக்காத ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அப்போ கவின் படுகொலை நடக்கும்போது இவங்க முட்டு கொடுப்பாரு, இவர் பேசுவார், வன்னியர் சொன்னால் பேசுவார். விஜய் கட்சி என்ன செய்யும் அப்படின்னும் போது நம்ம அப்படியே கொஞ்சம் வன்னியர் சேட்டி பார்க்கணும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நீங்கள் தான் சொன்ன அத்தை மீசம் வளர்க்கிட்ட முதல்ல 2020 அதாங்க உச்சபட்ச காமெடி. இவர் இது வரைக்கும் இருப்பாரா போவாரா, இவர் பாஜகவோடு இணைவாரா, ஆட்சியை இப்போ நான் வந்து சொல்லிட்டு இருக்கிற உதாரணம், ஆட்சியை தக்க வைப்பதற்கு தான் தீவிரமாக எதிர்த்த திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற உங்களை பதவி ஆசை கொடுத்தால் வந்து விடுவீர்கள் என்பதற்காக உங்களுக்கு பதவி ஆசை கொடுத்து இழுக்க தெரிந்த விஜய்க்கு ஒருவேளை உங்களுடைய ஆதரவு முழுவதாக கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது? ஒரு பக்கம் காமராஜ், அவன் பரவாயில்ல, பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல, அவன்கிட்டையும் ஒரு பேசி வைப்போம். ஒரு பக்கம் ஒரு 25 எம்எல்ஏ சிவி சண்முகம் குரூப்பு, அவன் பிஜேபி என்னமோ தெரியல, என்ன எழவ புரியலனா கூட பரவாயில்ல பேசி வைப்போம் என்று அதிகார பசியில் எல்லா வேலையும் செய்யக்கூடிய விஜய் நாளைக்கே உங்களை கலற்றி விட்டு பாஜகவோடு ஒன்று சேர்ந்து போனால் நடுத்தெருவில் நிற்பீர்களே, அறிவில்லையா அவங்களுக்குன்னு கேட்குறேன்.